வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, நாம் அடிப்படை ஜோதிட ஞானம் என்ற தலைப்பின் கீழாக நாம் இதுவரை 9 கோள்களினுடைய காரகத்துவமும் 12 பாவங்களை பற்றிய அந்த ஒவ்வொரு காரகத்துவத்தை பற்றியும் சிந்தனை செய்து வருகிறோம். இன்று நாம் 3ஆம் பாவம் என்பதை பற்றிய சிந்தனைக்குள்ளாக செல்ல இருக்கிறோம். இப்போது அகம் சார்ந்த பாவங்களில் அதனுடைய முதன்மை பாவம் என்பது லக்கினம் என்று சொன்னோம். புறம் சார்ந்த பாவங்களின் மூல பாவம் 2ஆம் பாவம். அது ரெண்டையும் நாம் பார்த்துட்டோம். அந்த 2லிருந்து தான் பரிணாமம் எடுத்து அடுத்த பாவங்கள் வளர்கிறது. அப்போ நாம் பிறக்கும்போது நாம் பிறந்ததனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? அந்த கர்மவினையை தாங்கி இருக்கக்கூடிய அந்த உயிர் பிறந்து அது என்ன ஆகிறது? அந்த கர்மவினையை தூய்மை செய்து அது அதனுடைய நோக்கத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று அந்த ஆன்மா பிறப்பு எடுக்கிறதல்லவா? அப்போ அந்த இடத்துல உயிர் என்பது இணைந்து கருவாக மாறிய இடம். அந்த இடம்தான் என்னது? லக்கினம். லக்கினம். அதனால தான் அதில் முழுமையாக எல்லாமே அதுக்குள்ளாக அடங்கி இருக்கிறது என்று சொல்கிறோம். நாம் கூட சொன்னோம், இந்த 12 பாவங்களில் 11 பாவங்களும் அந்த லக்கினத்தில் அடங்கி இருக்கிறது என்று ஏன் சொன்னோம் என்று சொன்னால், அந்த கருவிலிருந்து உருவமாகி பிறந்தோம் அல்லவா? அதன் பிறகு அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை எப்படி அமையப் போகிறது என்ற மொத்த ப்ளூ பிரிண்ட் அது என்ன அங்கே இருக்குது, அதனுடைய கர்மயத்தில் இருக்குது. அப்போ லக்கினத்தில் எல்லாமே அதற்குள்ளாக இருக்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டு தான் அதை பார்த்தோம். அதன் பிறகு நாம் இங்கு வாழ வேண்டும் என்று, உடலோடு உயிரோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காக அந்த இணைப்பு நிலைப்பதற்காக புறப்பொருள்களோடு தொடர்பு கொள்கிறோம். அங்கே தானே அடிப்படையாக பொருளோடு தொடர்பு கொள்தல்ங்கிறது வருது. அங்கே 2ஆம் பாவம் தொடங்கி விடுகிறது. அப்போ 2ஆம் பாவம் முக்கியமானதா என்றால் முக்கியமானது. ஏன் என்று சொன்னால், இந்த 2ஆம் பாவத்தின் மூலமாக அந்த பொருளோடு தொடர்பு கொண்டு அந்த சர்வைவல் என்ற ஒரு நிலையில் இருக்கும்போது தான் நாம் என்ன செய்ய முடியும்? அந்த ஒற்றைப்படை பாவங்களில் உயர்ந்து 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 ஒரு ஞானம் என்ற நிலையை அடைய முடியும். அப்போ அதற்கு இந்த உடல் இல்லாமல் அதை அடைய முடியாது. அப்போ அதற்காகத்தான் உடல் என்று சொல்லும் பொழுது இந்த 2ஆம் பாவம் என்பது அடிப்படையாக நாம் இந்த பொருளோடு தொடர்பு கொண்டு அதெல்லாம் சுழல்கின்ற பணம் என்று சொன்னோம். அப்போ அது 2 என்பது ரொம்பவும் முக்கியமான ஒரு பாவமாக கருதப்பட்டது. சரி, இப்போ அதன் பிறகு முதல் பாவம் அதனுடைய பரிணாமத்தை தொடங்குகிறது. அப்போ பரிணாம பாவம் என்று சொன்னால், லக்கினத்தினுடைய பரிணாம பாவம் என்று சொன்னால் அது 3ஆம் பாவம். அப்போ அது என்ன ஆகிறது? 1 3ஆக பரிணமிக்கிறது என்று சொல்லலாம். அப்போ 2 எப்படி பரிணமிக்கும்? 2ஆம் பாவம் 4ஆக பரிணமிக்கும். இதுதான் அடிப்படை ஜோதிடத்தில். இதுதான் அடிப்படை. இப்படி தான் அந்த பரிணாமம் போகுது. இப்போது 1 3ஆக பரிணமித்து அடுத்து 5 ஆகி 7 ஆகி 9 ஆகி 11 அப்படிங்கும்போது
அக வெற்றி என்பது 11. அங்கே அந்த பரிணாமம் போய்க்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இந்த 2ஆம் பாவம் 4ஆம் பாவமாக பரிணமித்து அது என்னன்னா அந்த அளவுலேயே இருந்துட்டாலே போதும். ஆனால் அது எப்போ 6ஆக மாறுதோ அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிச்சிடும். இப்போது நம்மளுடைய இந்த அகம்புறங்கிற இந்த வாழ்க்கையை நாம் அப்படியே ஒரு கிராஃப் போட்டு பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. அந்த கிராஃபில் இடது மூலையில் 0வில் ஆரம்பிப்போம். அகம் சார்ந்த பாவங்கள் கிராஃப் போட்டோம்னா 1, 3, 5, 7, 9, 11 அப்படின்னு சொல்லி அது அந்த கிராஃபினுடைய உச்சத்துக்கு நேர்கோடாக அப்படியே மேலே வரைக்கும் போகும். அந்த கோடு இறங்கவே இறங்காது, அப்படியாக இருக்கும். ஆனால் இந்த புறம் சார்ந்த பாவங்களுக்கு நீங்கள் கிராஃப் போட்டிங்கன்னா 2 அப்படிங்கிறதுலேருந்து மேலே 4ங்கிறது உயரம், அடுத்து 6ன்னு உயரம். 6க்கு போன உடனே என்ன ஆயிரும் அப்படின்னம்னா அதுக்கு மேலே போகாது, 6லேயே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அப்புறம் 8ங்கிறது அப்படி கீழே இறங்கி 12ங்கிறது இந்த வலது மூளைக்கு வந்துடும். அப்போ அகம் சார்ந்த பாவங்கள் வலது மூளையின் உச்சத்தில் நிற்கும் 11ஆம் பாவம். இந்த 12ஆம் பாவங்கிறது வலது மூளையின் கீழே நிற்கும், கீழே வந்து கட்டாயிரும், அப்படி வந்துடும். அப்போ புறம் சார்ந்த பாவங்கள் வளர்வது வாழ்க்கைக்கு சிறப்பு இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஜோதிடர்களிடம் வருபவர்களெல்லாம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் நாங்கள் எப்படி முன்னேறுவது, எப்படி வளர்வது என்பதற்காகத்தான் வருகிறார்கள். புறம் சார்ந்த வாழ்க்கையில் கொஞ்சம் தொய்வு வந்துச்சுன்னா உடனே ஜோசியரை பார்க்க வர்றாங்க. இந்த புறம் சார்ந்த வாழ்க்கை எப்போ நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் வர்றாங்க. என்ன படிப்போம், எப்போ வேலை கிடைக்கும், எப்போ பிஸ்னஸ் பண்ணுவோம், எப்போ சம்பாதிப்போம், எப்போ கார் வாங்குவோம், எப்போ வீடு கட்டுவோம், இப்படி கேள்விகள் தான் நிறைய இருக்குது. வியாபாரம் எப்படி ஓடும், வியாபாரம் நஷ்டமாக ஓடுது, இது எப்போ சரியாகும், இப்படி கேள்விகள் தான் ஜோதிடத்தை நிறைய கேட்குறாங்க. அகம் சார்ந்ததில் என்ன கேள்வி இருக்கிறது? ஒரே ஒரு இடம்தான் அகம் சார்ந்து வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? திருமணம் எப்போ நடக்கும்? இந்த இடம்தான் அகம் சார்ந்த கேள்வியாக இருக்கிறது. குழந்தை எப்போ பிறக்கும்? திருமணமும் குழந்தை மட்டும்தான் அகம் சார்ந்ததாக கேட்கப்படுகிறது. அந்த திருமணத்திலையும் அகம் சார்ந்து கேட்கிறார்களா என்று கேட்டால் அங்கேயும் இல்லை. என்ன ஆகுது? திருமணம் எப்படி நடக்கும்? வசதியான பொண்ணு வருமா? அங்கே பொண்ணு வீட்டிலேருந்து எனக்கு காரு பைக்கெல்லாம் வருமா? சொத்து வருமா? அங்கேயும் அதையும் புறம் சார்ந்த பார்வையாகவே பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இப்பொழுது இருப்பதை பார்க்கிறோம். அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த மக்கள் புறம் சார்ந்த வாழ்க்கைக்காகவே ஜோதிடத்தை பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு வந்து விட்டதனால் மக்களோட இணைஞ்சு போனால் தானே நமக்கு ஜோசியர் 4 காசு சம்பாதிக்க முடியும். அப்போ ஜோதிடர் என்ன பண்ணுறாரு? அவர் இந்த புறம் சார்ந்ததில் வந்து வளர்ச்சி வருவது தான் நல்ல ஜாதகம் சொல்லி அப்படியே பார்க்குறாரு. இவரோட புறம் வளரணும்ல. இப்போ இந்த ஜோதிடருக்கு அகம் புறம்னு சொன்னாலும் அந்த இந்த புறங்கிறதுல இருந்து நம்ம வெளியே வரணும்ல. இவரும் புறநோக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். நாம் வேதாத்திரிய ஞானத்தை தெரிந்து கொண்ட பிறகு இந்த அகம்புறம் என்பதில் அகம் என்பது பரிணாமம் எடுத்து 11ஆம் பாவம் வரை வளர வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதற்கு உதவி செய்யக்கூடிய பாவங்கள் தான் இந்த புறம் சார்ந்த பாவங்கள் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் இந்த ஜோதிடத்தை அணுகினால் உண்மை ஜோதிடம் நமக்கு புலப்படும் என்ற முன்னுரையோடு நாம் தொடங்குவோம். ஏன்னா இதை நம்ம அடிக்கடி சொல்லலைன்னு சொன்னோம்னா நம்மளும் ஜோதிடம் அப்படிங்கிறதுக்குள்ளேயே போயிடுவோம். சரி, இப்போ 3ஆம் பாவம் 1ஆம் பாவம் லக்கின பாவத்தினுடைய பரிணாம பாவம் இந்த பாவமாக இருக்கிறது. சரி, இந்த பாவம் ரொம்ப முக்கியமான பாவமா அப்படின்னு கேட்டோம்னா எல்லா பாவமும் முக்கியமான பாவம்தான். ஆனால் ஒரு மனித வாழ்க்கைக்கு நிலையான பாவங்கள் என்று ஒரு 5 பாவங்களை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னோம்னா 1
2 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாவங்கள் அப்படிங்கன்னு. 1 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 6ஆம் பாவம், 7ஆம் பாவம், 10ஆம் பாவம், இதெல்லாம் நிலையான பாவங்கள், முக்கியமான பாவங்கள்னு சொல்கிறாங்க. இது எதை அடிப்படையாக வச்சு சொல்கிறாங்க? இதுக்கு மேலே என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு மேலே இந்த 5ஐயும் வச்சுட்டு ப்ளஸ் அவர் என்ன மாதிரியான தொழிலில் இருக்கிறாரோ அந்த பாவத்தையும் சேர்த்துக்குங்கம்பாங்க. ஏன்னா அவர் வாழ்க்கை அதை அடிப்படையாக கொண்டு தானே இருக்குது. அப்போ அதையும் சேர்த்துக்குங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ 1ங்கிறது 2ங்கிறது முக்கியங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து எங்கே போகிறாங்க? அகம் சார்ந்த பாவத்தில் 7ஆம் பாவம் போகிறாங்க. ஏன் நிலையான பாவம் அப்படின்னா, கல்யாணம் செஞ்சு நிலையாக கடைசி வரைக்கும் குடும்பம் கணவன் மனைவியாக வாழணும் இல்லையா, அது நிலையானது தானே. அப்போ அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு வச்சுட்டாங்க. அதுக்கடுத்து 6ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் முக்கியமானதுன்னு வச்சாங்க. ஏன்? 6ஆம் பாவம் வந்து வேலை, 10ஆம் பாவங்கிறது தொழில். அப்போ இந்த 2 பாவமும் முக்கியமான பாவம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த இதில் 3ஆம் பாவம் என்பது நிலையான பாவங்கள் என்பது லிஸ்ட்டில் வரல. ஆனால் இந்த 1, 2, 6, 7, 10 ப்ளஸ் 1ன்னு சொல்கிறோம்ல, அந்த அடிஷனலாக ஒன்றை சேர்த்துக்கிறோம்னு, அதில் 3 வரலாம், 8 வரலாம், 9 வரலாம், 4 வரலாம். இப்போ இதில் இல்லாதது அங்கே வரலாம். அப்போ வந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கிறோம். இப்போ அதில் 3 வரும், 3ஆம் பாவம் வரும். 3ஆம் பாவம் எப்படி வரும்? இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தொலைத்தொடர்பு துறை அப்படின்னு சொல்லிட்டா அவருக்கு அந்த 3ஆம் பாவத்தை அங்கே முக்கியமாக பார்க்குற மாதிரி வரும். இன்றைக்கெல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தானே அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ அந்த 3ஆம் பாவம் அங்கே வந்துடும். அவரே ஒரு வாத்தியார் வேலை அப்படின்னு சொன்னோம்னா 4ஆம் பாவமாக போயிடும். மெக்கானிக்கல் இன்ஜினியர் 4ஆம் பாவமாக போயிடும். கட்டடம் கட்டுறாருன்னா 4ஆம் பாவமாக போயிடும். ஹோட்டல் வச்சுருக்காருன்னா 6ஆம் பாவமாக போயிடும். இப்போது அதே போல் இந்த நிலையான பாவங்களில் 3 என்பது இல்லை என்பதை நம்ம முதல்ல அடிப்படையாக தெரிஞ்சுக்கிறோம். சரி, இந்த கேந்திரங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜோதிடத்தில் கேந்திரங்கள் திரிகோணங்கள்னு சொல்லுவோம். கேந்திரம்னா 1, 4, 7, 10, அதுலேயும் 3 வரல. திரிகோணம்னா 1, 5, 9, அதுலேயும் வரல. ஆனால் இந்த 3ங்கிறது எங்கே வரும் அப்படின்னு சொன்னோம்னா, மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். அதில் என்ன சொல்லுவாங்க, 3, 6, 8, 12 இதெல்லாம் மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக நம்ம இந்த 6, 8, 12 தான் ரொம்ப மோசம்னு சொல்லுவோம். இந்த 3 வந்து அப்படியெல்லாம் பெருசாக சொல்கிறதில்ல. இருந்தாலும் அது ஒரு மறைவு ஸ்தானம் என்று ஒரு வரிசையில் அது இருக்குது. அதே போல் இந்த உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, 3, 6, 10, 11 அதில் அந்த 3 வருது. இப்படி தான் வருதே தவிர இந்த 3ங்கிறது அங்கெல்லாம் வரல. இருந்தாலும் இந்த 3ஆம் பாவம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத நாம் இப்போ இதனுடைய விளக்கத்தை எல்லாம் பார்க்கும்போது நாம் புரிஞ்சுக்குவோம். இது எப்படின்னா, இந்த 3ஆம் பாவம் அகவெற்றி இருக்கிறதெல்லாம், அகவெற்றி வந்து 11ஆம் பாவம். அந்த அகவெற்றி அடைவதற்கான அடிப்படையான பாவம் இந்த 3ஆம் பாவம் தான். அகவெற்றிக்கு அடிப்படையான பாவம் இது. அது புறவெற்றியாக இருந்தாலும் அடிப்படை பாவம் இது தான். ஏன் இது அடிப்படையான பாவம் எப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ என்ன சொல்கிறோம், லக்கின பாவத்தை உயிர் அல்லது ஆன்மா என்று சொல்லியிருக்கிறோம். ஓகே, இப்போது அதனுடைய பரிணாமம் என்று சொன்னால், அப்போ உயிரிலிருந்து அடுத்த நிலை என்ன வருகிறது நமக்கு நல்லாவே தெரியும். வேதாத்திரி ஞானம் படித்தவர்களுக்கு நல்லா தெரியும். உயிரின் படற்கை நிலையாக வருவது எது? மனம். அப்போ இங்கே 3ஆம் பாவம் என்பது மனம் என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ 1ஆம் பாவம் உயிர் என்று சொன்னால் 3ஆம் பாவம் மனம். இப்போ இந்த அகவெற்றியாக இருந்தாலும் புறவெற்றியாக இருந்தாலும் மனம்தானே அடிப்படை. அப்போ மனதினுடைய செயல்பாடுகள் இது எல்லாமே இந்த 3ஆம் பாவத்தை அடிப்படையாக கொண்டு நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சரி, இப்போ உடம்பில் 3ஆம் பாவம் வேறு என்னென்ன வகையெல்லாம் வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மனம் ஒன்று, கைகள், நரம்பு மண்டலம், இது 3ம் இந்த 3ஆம் பாவத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது.
இப்போ நரம்பு மண்டலம்னு சொல்லிட்டோம், இதுதானே டிரான்ஸ்மிட்டர். இப்போ மனம்ங்கிறது இப்போ இந்த மூளையின் வழியாக நரம்புகள் வழியாக ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த சமிக்கைகளை கொண்டு செல்வது இந்த நரம்பு தானே. நரம்புகள் மூலம் தானே இது எல்லாமே போகுது. கையை தூக்கணும்னு மனசு நினைக்குது, அந்த கைக்கு அந்த செய்தி எதன் மூலமாக போகுது? நரம்பின் மூலமாக தான் போகுது. அப்போ உடம்பில் இருக்கக்கூடிய டோட்டல் நரம்பு மண்டலமும் இந்த 3ஆம் பாவத்தில் தான் இருக்கிறது. இந்த மனதின் அந்த நினைவுகளை கடத்துதல் என்ற பணியை செய்யக்கூடிய இந்த நரம்பு மண்டலம் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் கைகள் என்று சொல்லுகிறோம். நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த 6வது அறிவு படைத்த மனிதன் மட்டும்தான், இந்த உயிரினங்களிலே 6வது அறிவு படைத்த மனிதன் மட்டும்தான் கைகளை முழுமையாக பயன்படுத்தி எல்லா செயல்களையும் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். கைகள் இந்த விரல்களினுடைய செயல்பாடு, இது மனிதனிடத்தில் மட்டும்தான் அது முழுமையாக வந்திருக்கிறது. எப்போ இந்த 6வது அறிவு என்ற மனம் செயல்பாடு வரும்போது தான் கைகளை கொண்டு இவன் நிறைய செய்களை செய்கிறான். அப்போ இந்த கைகள் என்பது 3ஆம் பாவம், மனம் சார்ந்த அந்த ஒரு பாவமாக இருக்கிறது. மனிதன் அப்படிங்கிற அந்த மனிதன் என்று சொன்னாலே 6வது அறிவாகிய மனம் படைத்தவன். அங்கே தான் இந்த கை வேலை செய்யுது. இப்போது அஞ்சறிவு விலங்கினத்தில் குரங்குக்கு லேசாக கை இருக்கிற மாதிரி தெரியும், மனித குரங்குக்கு கொஞ்சம் கை மாதிரி தெரியும். ஆனால் முழுமையாக அது பயன்பாடு மனிதனிடம் மட்டும்தான் வருகிறது. இந்த கையில் கூட இந்த விரல்கள் என்று சொன்னால் அது புதன் என்ற கோளுக்கு நம்ம பேசியிருப்போம். புதன் என்ற கோள் அதுதான் விரல்கள்னு பார்த்துருப்போம். அப்போ இந்த 3ஆம் பாவமும் இந்த விரல்கள் என்று சொல்லக்கூடியதில் வேலை செய்கிறது அப்படிங்கிறது காம்பினேஷன் வரும்போது இந்த 3ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திரமாக புதன் வந்துச்சுன்னு சொன்னால் மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா விரல்களை பயன்படுத்தி செய்கிறது முழுவதும் புதன் தான். அப்போ அப்படி வரும்போது இந்த 3ஆம் பாவம் மனம் இந்த புதன் கிரகம் அங்கே இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் சாஃப்ட்வேர் லைனில் ரொம்ப டாப்பாக இருப்பார். அந்த மாதிரியான ஒரு ஆனால் மற்ற தொடர்புகள் சரியாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ புதன் இருப்பது ரொம்ப நலம் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போது இந்த மனம்னு சொல்கிறோம். இந்த மனம்ங்கிறது என்ன, மூளைங்கிறது என்ன? நிறைய இன்றைக்கி சயின்ஸ் என்ன சொல்லுது? மனம் மூளையில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. மைண்ட் இஸ் இன் த பிரெயின் அப்படின்னு சொல்லுது. இப்போது மூளையிலையா மனம் இருக்கிறது என்று கேட்டால் இல்லை. அது மனம் மூளையின் வழியாக செயல்படுமே தவிர மூளையில் மனம் இல்லை அப்படிங்கிறத நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, மூளை அப்படிங்கிறத ஹார்ட்வேர்னு எடுத்துக்குவோம், மனம் அப்படிங்கிறத சாஃப்ட்வேர்னு வச்சுக்குவோம். அதனால் இந்த 3ஆம் பாவம் முழுக்க முழுக்க சாஃப்ட்வேர் தான் பேசும். மனம் என்பது வேறு, மூளை என்பது வேறு. மூளை லக்கின பாவத்துக்கு போயிடுது, மனம்ங்கிறது 3ஆம் பாவத்துக்கு வந்துடுது. அப்போ அப்படி நம்ம அந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, அதுக்கப்புறம் இந்த 3ஆம் பாவம் இந்த உறுப்புகளை பொறுத்தளவில் இவ்வளவு தான். அதுக்கடுத்து இந்த 3ஆம் பாவம் எதையெல்லாம் டீல் பண்ணுது அப்படின்னு கேட்டால், எளிதில் எதையும் கிரகிக்கும் அறிவு, எளிதில் எதையும் கற்கும் அறிவு. இது 3ஆம் பாவத்தில் தாங்க இருக்குது. இப்போது அடிப்படையான கல்வி அப்படின்னு சொன்னோம்னா அது எங்கே வரும் அப்படின்னம்னா, அது 4ஆம் பாவத்தில் வரும். அது ரெட்டைப்படை பாவத்தில் போயிடுது அடிப்படை கல்வி. ஏன் அப்படின்னம்னா, அது புற வாழ்க்கைக்கான தொழிலுக்கான அது கல்வி அப்படின்னு கொண்டு போயிட்டதுனால அதை என்ன பண்ணிட்டோம், அதை 4ஆம் பாவத்துக்கு கொண்டு போயிட்டோம். இப்போ கல்வின்னு போகாமலே படிக்கவே இல்லைனாலும் எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்க, படிக்காத மேதைகள்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அது படிப்பே இல்லைனாலும் ஒருத்தர்கிட்ட இருந்து அதை கிரகிக்கும் தன்மையும்
ஒருத்தரிடம் இருந்து அதை கற்றுக்கொள்ளும் திறனும் இந்த 3ஆம் பாவத்துக்கு இருக்கிறது. கல்விக்கு போகலனாலும் இந்த 3ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா அவர் மனதளவில் என்ன பண்ணுவார்? இப்போ மகரிஷி 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு அவர் எவ்வளவு தத்துவங்களை கொடுத்தார். அப்போ அது 4ஆம் பாவமாக 3ஆம் பாவம்னா 3ஆம் பாவம். அப்போ கிரகிக்கும் தன்மையும் எதையும் எளிதில் கற்கக்கூடிய தன்மையும் அதிகமாகும். 3ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ நம்ம சொன்னதை அப்படியே அவங்க டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு பாவம். சரி, இன்னொன்று என்னென்னா, பயணம் என்பது இந்த 3ஆம் பாவத்தை குறிக்கிறது. பயணம் அப்படின்னு சொன்னோம்னா ஸ்பீடுன்னு சொல்கிறோம் இல்லையா, வேகம். அப்போ பயணம் சொன்னாலே அங்கே வேகம்ங்கிறது வந்துடும். அப்போ எல்லாமே வேகமாக, இப்போ நம்ம எளிதில் கிரகிக்கக்கூடியன்னு சொன்னோம், வேகமாகன்னு கூட எடுத்துக்கலாம், வேகமாக. அப்போ இந்த பயணம் என்பது இந்த 3ஆம் பாவத்தில் வருகிறது. இந்த 3ஆம் பாவங்கிறது எப்படி பயணம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் பயணமாக இருக்கும். இப்போ டெய்லி வேலைக்கு போயிட்டு வர்றது அப்படின்னு போயிட்டு வராங்க, கடை போயிட்டு வராங்க, இந்த மாதிரி பயணங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் 3ஆம் பாவத்தை சாரும். ஆனால் இங்கேருந்து அவங்க காஷ்மீர் போகிறோம், காசிக்கு போகிறோம் அப்படின்னு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் எதில் வரும்னா 9ஆம் பாவத்துக்கு போயிடும். 3ஆம் பாவம் குறுகிய பயணங்கள் எல்லாமே இந்த 3ஆம் பாவத்தை சாரும். இந்த 3ஆம் பாவம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு 6ஆம் பாவத்தில் தொழில் இருக்குது, 3ஆம் பாவமும் நல்லா இருக்குன்னா அவருக்கு எப்படி இருக்குன்னா, அது பயணம் பண்ணக்கூடிய தொழிலாக இருக்கும். ஒரு மார்க்கெட்டிங் சைடில் அவர் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய தொழிலாக இருக்கும். அந்த பயணத்தை குறிக்கக்கூடியது 3 வரும். இந்த 3 6ஆம் பாவத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது முக்கியமாக 3 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, 3, 9 அப்படிங்கிற ஒரு தொடர்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க 6ஆம் பாவத்தில், அவர் வேலை என்ன பண்ணுவார்? அவர் ரெப்ரசன்டேட்டிவ் வேலையாக தான் இருப்பார். தெருவா போவார், இல்லாட்டி ஊராக சுற்றிட்டு இருப்பார். அந்த மாதிரி அந்த பயணம் இருக்கக்கூடிய வேலை தான் அமையும். இதே 6ஆம் பாவத்தில் 4, 10, 4, 7, 10 இப்படியெல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னோம்னா, ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அவர் பெரிய சூப்பர்டென்ட் மாதிரி உட்காந்துக்கிட்டு வேலை பார்ப்பார், அந்த மாதிரி இருக்கும். அப்போ 3ஆம் பாவங்கிறது பயணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ என்ன, இது இந்த ரோடு, சாலை, ரோடுலாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் 3ஆம் பாவத்தை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. ஆனால் இது தற்காலிகமான பயணம், அதாவது தற்காலிகமான ஒரு குறைந்த தூர பயணம், இதெல்லாம் நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த மாற்றங்களை குறிக்கக்கூடியது இந்த 3ஆம் பாவமாக இருக்கும். மாற்றங்கள்னால் இப்போ ஒரு நவீனமயமாக்கணுன்னே அதுக்கு மாறிடுவாங்க, அந்த பழமையிலே இருக்க மாட்டாங்க, அதுக்கு மாறிடுவாங்க, சீக்கிரம் மாறிடுவாங்க. இந்த 3ஆம் பாவம் நன்றாக இருப்பவர்கள் அப்படி மாறிடுவாங்க. இது யாருக்கு பொருந்தும்னா, இந்த நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் டக்குன்னு அந்த அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவாங்க, தன்னை மாற்றிக்குவாங்க. அவங்களுக்கு இது பொருந்தும். எல்லா வித மாற்றங்கள் இப்போ ஒரு புதுசாக அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் உடனே இந்த செல்ஃபோனை விட்டுட்டு அடுத்த செல்ஃபோன் போயிடுவாங்க. இது மாதிரி மாற்றங்கள் நடத்தக்கூடிய பாவம் இந்த 3ஆம் பாவமாக இருக்கும். எதையும் மேம்படுத்துதல் அப்படிங்கிறதும் இந்த 3ஆம் பாவம் தான். எதையும் மேம்படுத்துனா அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது, இது இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படின்னு அதை மாற்றுறது. எதையும் மேம்படுத்துதல், எதையும் எளிமைப்படுத்துதல், எதையும் சுருக்குதல், இது எல்லாமே இந்த 3ஆம் பாவத்தில் தான் வருது. அப்போ இப்போ நம்ம சாதாரணமாக செல்ஃபோனில் என்ன சொல்லுவோம், இந்த அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம், அப்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்டேஷனுங்கிறது தான் மேம்படுத்துதல். இந்த அப்டேட் அப்படிங்கிறது சாஃப்ட்வேரில் நிறையா வரும். சாஃப்ட்வேரில் பாருங்கள், மேம்படுத்துதல், எளிமைப்படுத்துதல், சுருக்குதல், இது எல்லாமே சாஃப்ட்வேரில் தானே வருது. இது எல்லாமே இந்த 3ஆம் பாவத்தை அடிப்படையாக கொண்டு தான் இருக்குது. இந்த மாதிரியான தொழிலை செய்பவர்கள் எல்லாம் 3ஆம் பாவ ரீதியாகத்தான் அவர்கள் தொழில் செய்வார்கள். இப்போ தொழில்னு சொன்னோன்னு இப்போ 6ஆம் பாவம் அடிமை தொழில்னு சொல்லிடுறோம். ஆனால் 6ஆம் பாவம் மட்டுமே தொழில்னு சொல்லிடக்கூடாது. இது 3ஆம் பாவமும் தொழில். இப்போ இன்றைக்கெல்லாம் நிறைய 3ஆம் பாவ தொழில் நிறைய பேர் பண்ணுறாங்க. இன்றைக்கி சமுதாயத்தில் பார்த்தோம்னா இந்த 3ஆம் பாவத்தின் ரீதியாக வேலை பார்ப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இந்த ஞாபக சக்திங்கிறது இந்த 3ஆம் பாவம் தான். பதிவு செய்வது, இது 3ஆம் பாவம். இந்த இடத்துல கரெக்டாக வருது பாருங்கள், மனம் அப்படின்னு சொன்னேன். மனம்
எண்ணம், சொல், செயல் எல்லாமே பதிவாகிறது, எல்லாமே இங்கே ஆரம்பிக்குது பாருங்கள். மகரிஷி சொன்ன அந்த அந்த தத்துவம் இங்கே கரெக்டாக அந்த 3ஆம் பாவத்தை, அந்த உயிரினுடைய பரிணாம பாவமாகிய 3ஆம் பாவத்தில் இந்த பதிவு, ஞாபக சக்தி, தகவல் தொடர்பு, பரிணாமம், இது எல்லாமே இதில் வந்துடும். அதே போல் மற்றவர்களை எளிதில் தொடர்பு கொள்ளும் திறன் இதில் வரும். 3ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். 3ஆம் பாவம் வந்து 3, 7, 11 அப்படின்னு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் 3ஆம் பாவம் 2, 4, 6, 10 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை கமர்ஷியலாகவே அவர் பண்ணுவார். அந்த மாதிரி இருக்கும். அதில் ஒரு மெக்கானிக்கலாக இருக்கும். ஆனால் அதை விட இந்த அதாவது நம்ம சொல்லுவோம் 2, 4, 6, 10, 1, 3, 7, 11, 5, 9, 8, 12 இப்படி பிரிச்சிருப்போம். இதில் 2, 4, 6, 10 பொருளாதாரத்துக்கு சிறந்ததுன்னு சொல்லுவோம். இது அகம் சார்ந்த பாவம் இல்லையா? அகம் சார்ந்த பாவத்தில் புறமும் இருக்குது. அப்போ எப்படி இருக்கணும்? இதில் அது வந்து புறம் சார்ந்த 2, 4, 6, 10 இருந்துச்சுன்னு சொன்னால், இது அவருடைய இதில் வந்து அவர் வந்து வெறும் அந்த பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டே பார்ப்பார். அதில் வந்து அவர் நல்ல ஒரு பேரெல்லாம் வாங்க முடியாது. அப்போ இந்த 3ஆம் பாவத்துக்கு எது சிறந்ததான இருக்க முடியும்னா 1, 3, 7, 9 தான் நல்லாயிருக்கும். அப்படி வந்து ஒரு 3ஆம் பாவம் புதன் என்ற கிரகம் அது அதாவது சப்லாடா வந்து அதாவது நட்சத்திர அதிபதி, அதாவது உபநட்சத்திர அதிபதியாக வந்து 1, 3, 7, 11 தொடர்பு இருந்தால் இந்த 3ஆம் பாவ ரீதியாக அருமையாக இருக்கும். இந்த காரகங்கள்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதே சமயத்தில் 5, 9 அப்படிங்கிறது வந்து இதில் வந்து அவருக்கு எந்த பலனும் தராது. 8, 12ங்கிறது பிரச்சனை. அது எப்போனாலும் பிரச்சனை தான். அப்போ அந்த அடிப்படையில் இந்த மாதிரியான பன்முக அறிவு என்பதெல்லாம் இந்த 3ஆம் பாவத்தில் தான் இருக்குது. அப்போ ஒரு சாதாரணமாக ஒரு ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துட்டா கூட இந்த 3ஆம் பாவம் நன்றாக இருக்கும்போது அவருடைய மனம் ரொம்ப ஒரு உயர்ந்த நிலையில் ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த அறிவை கொண்டதாக இருக்கும் என்பதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த அகம் சார்ந்த பாவங்களில் புறம் சார்ந்ததும் இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த 3ஆம் பாவத்தில் மட்டும் பார்த்தோம்னா அகம் சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது. பெரும்பாலும் இதில் புறம் சார்ந்ததுங்கிற இது வந்து ரொம்ப கம்மி. முழுக்க அகம் அப்படிங்கிறத வெளிப்படுத்துவது. ஏன்னா இது மனம் அப்படிங்கிறதுனால இது முழுக்க அகம் சார்ந்ததாகத்தான் இந்த பாவம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இப்போ இது லக்கின பாவத்துக்கு பரிணாம பாவம்னு நம்ம சொன்னோம். அதனால் லக்கின பாவத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரகங்களையும் இந்த 3ஆம் பாவம் மேம்படுத்தும் அப்படின்னு இதை புரிஞ்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், லக்கின பாவத்தில் என்னாச்சு? ஆன்மா அங்கே பதிவு இருக்குது, சஞ்சித கர்ம வினை இருக்குது. இப்போது அதை எல்லாத்தையும் ஏன்னா எதன் மூலமாக இந்த மனம் என்ற 3ஆம் பாவத்தின் மூலமாக அதை வந்து வெளியில் கொண்டு வந்து சொல்லாகவோ செயலாகவோ எண்ணம் சொல் செயலாக மாற்றும். அது இந்த வேலையை இங்கே தான் செய்யும். அப்போ லக்கினத்தில் இருக்கக்கூடிய காரணங்கள் அனைத்தையும் மேம்படுத்துகின்ற பாவம் இந்த பாவமாகத்தான் இருக்கிறது. சரி, அதனால் இந்த 3ஆம் பாவத்துக்கு புதன் வந்தால் நல்லதுன்னு சொன்னோம் இல்லையா? புதன் உபநட்சத்திரமாக வந்தால் நல்லதுன்னு சொன்னோம் இல்லையா? ஆனால் அந்த இடத்துல ஒரு இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த 3ஆம் பாவத்துக்கு வர்ற கிரகம் அது புதனாக இருந்தாலும் சரி, வேறு கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த கிரகம் 3ஆம் பாவத்துக்கும் வந்து 8ஆம் பாவத்துக்கும் 12ஆம் பாவத்துக்கும் அதே கிரகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படி வந்துச்சுன்னா ரொம்ப அது மோசமான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்குது. அப்படி வரக்கூடாது. 3ஆம் பாவத்துக்கு வரக்கூடிய அந்த பொதுவாக இந்த ஒற்றைப்படை பாவங்களுக்கு வரக்கூடிய கிரகம் அதே ஒற்றைப்படை பாவங்களுக்குள்ளேயே வந்துட்டால் நல்லது. இப்போ ஒரு சிலருக்கு ஒரு ஜாதகத்தை நான் பார்த்துருக்கேன். 1, 3, 5, 9, 11 இந்த 5க்குமே ஒரே கிரகம் இருக்கும். அப்போ ஒற்றைப்படையாக வருது பாருங்கள். 7க்கு மட்டும் வேறு கிரகம் இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு ஒற்றைப்படை இன்னொரு இரட்டைப்படை 2லே கலந்து வர்றதுங்கிறதே அவ்வளவு நல்லது இல்லை. இந்த கிரகங்கள்
ரெட்டைப்படையில் வந்தால் ரெட்டைப்படை 2, 4, 6, 10 இது 4க்கு வந்து ஒரே கிரகம் இருக்கும். இப்படிலாம் பார்த்துருக்கோம். 8, 12 6, 8, 12க்கு ஒரே கிரகம் பார்த்துருக்கோம். ஆனால் இது வந்து ரொம்ப ரேர் தான். 3ஆம் பாவத்துக்கு வரக்கூடிய அந்த கிரகம் 8க்கும் 12க்கும் வந்துச்சுன்னு சொன்னால் என்ன ஆயிரும்னா, ஏன் இது கூடாதுன்னு சொல்கிறோம்னா, இது மனம் என்ன இப்போம் அந்த 8க்கும் 12க்கும் அது வரும்போது மனம் கெட்டு போயிடும், மனம் குழப்பமாயிடும், மனம் பிரச்சனை, மனம் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கக்கூடியதுக்கு. ஏன்னா 8, 12ங்கிறது அவ்வளோ மோசமானது. அப்போ அந்த 3ஓட 8, 12 சேரும்போது அங்கே பிரச்சனையாக மாறிவிடும். அதனால் 3ஆம் பாவத்துக்கு வரக்கூடிய அந்த கிரகம் 8ஆம் பாவத்துக்கும் 12ஆம் பாவத்துக்கும் வரக்கூடாது. அது பெரும்பாலும் வராது. அப்படி வருதுன்னா அந்த கர்ம வினை ரொம்ப மோசமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதைத்தான் புரிஞ்சுக்கிறோம். நம்ம வேதாத்திரியத்தில் இப்படி வரக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஒரு ஜாதகத்தில் இருக்கே அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பா அம்மா அவங்க தாத்தா பாட்டி வாழ்ந்த வாழ்க்கை எப்படி என்று நாம் இங்கு தீர்மானம் செய்து கொள்ளலாம். ஒரு ஜாதகத்தை பார்த்து அவர்கள் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை கணிக்க முடியும். எப்படி முடியும்? அந்த சஞ்சித கர்மம் தானே இங்கே காட்டுது. அப்போ உங்கள் பரம்பரையவே நாங்கள் சொல்லிவிடுவோம்ப்பான்னு சொல்கிறாங்க பாருங்க, அது இங்கே தான் அப்படி தான் சொல்ல முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். சரி, இப்போ 3ஆம் பாவத்துக்கு புதன் வந்தால் சிறப்புன்னு சொல்லிட்டோம். சரி, சந்திரன் வரலாமா? இங்கே ஒரு கேள்வி, சந்திரன் வரலாமா? சந்திரன் வந்து மனோகாரகன். இப்போ புத்திகாரகன் புதன், மனமும் புத்தியும் சேர்ந்து அந்த விரல்கள் அது ரொம்ப நல்லா போகும்னு சொன்னோம். இது ஏற்கனவே சந்திரனே வந்து ஒரு வேகமாக ஓடக்கூடியது, அடிக்கடி மாறக்கூடியது. இந்த 3ஆம் பாவம் மனம் வேற. இப்போது இதுக்கு சந்திரன் வந்துருச்சுன்னா இன்னும் குழப்பம் தானே இருக்கும், குழப்பம் ஜாஸ்தியாகிடும் இல்லையா? அந்த மனசை குழப்பிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இந்த 3ஆம் பாவத்துக்கும் பொதுவாகவே லக்கினத்துக்கும் 3ஆம் பாவத்துக்கும் இந்த சந்திரன் வந்து உபாதிபதியாக வரக்கூடாது. அவர் பெரிய குழப்பவாதி. பொதுவாக அந்த லக்கினத்தில் சந்திரன் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ஜாதகத்தை பார்க்குறதுக்கே நிறையா பேர் யோசிப்பாங்க, லக்கினாதிபதி லக்கின உபாதிபதி சந்திரனா, இந்த ஜாதகத்தை எங்கெங்கே பார்க்குறதும்பாங்க. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அது பார்க்குறதுக்கே காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அப்போ பொதுவாகவே இந்த 12 பாவங்களுக்குமே இந்த சந்திரன் உபாதிபதியாக வர்றது நல்லதில்லை. அதில் லக்கின பாவத்துக்கும் 3ஆம் பாவத்துக்கும் வர்றது ரொம்ப நல்லதில்லை, ரொம்ப நல்லதில்லை. ஆனால் 3ஆம் பாவம் மனம் அப்படிங்கிறதுனால இந்த சந்திரன் வந்து அதுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு விதியாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதே போல் இந்த நிலையான பாவங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, 1, 2, 6, 7, 10 அதுக்கு சந்திரன் வந்துடக்கூடாது. அந்த அதுக்கு வந்துருச்சுன்னு சொன்னோம்னா, இப்போ 6ஆம் பாவத்துக்கு வந்துருச்சுன்னு சொன்னோம்னா ஒரு வேலையில் இருக்க மாட்டார், அதில் அத்தனை குழப்பத்தில் இருப்பார். 10ஆம் பாவத்தில் இருந்தால் தொழில் மாற்றி மாற்றி தொழிலை மாற்றிக்கிட்டே இருப்பார், எல்லாமே மாறக்கூடியதாக இருக்கும். அப்போ அது ஒரு நிலையான பாவங்களில் போய் இந்த குழப்பமான சந்திரன் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்கிறது. பெரும்பாலும் ஜாதகங்களில் இந்த உபாதிபதியாக சந்திரன் வருவதில்லை, ஏன்னா சீக்கிரமாக நகர்ந்து போயிடுது இல்லையா? அதனால் அது வர்றதும் ரொம்ப ரேராக தான் வரும். அந்த சீக்கிரமாக நகர்ற அந்த நேரத்தில் பிறந்துட்டால் வேறு வழி இல்லை, வந்ததாகும் அப்படின்னு சில ஜாதகங்கள் சிக்கிக்கொள்வதை நாம் பார்க்கின்றோம். இப்போது 3ஆம் பாவத்தை பற்றிய காரகங்களை எல்லாத்தையும் நாம் ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இது அவ்வளோதான். ஏன்னா இதில் வந்து நிறைய இந்த புறம் சார்ந்தது இல்லைங்கிறதுனால, இது அகம் சார்ந்ததுங்கிறதுனால இவ்வளவு தான் அந்த 3ஆம் பாவத்துக்குரியது இருக்குது. இப்போ இதை நம்ம அடுத்து இந்த மருத்துவ ஜோதிட ரீதியாக இந்த 3ஆம் பாவத்தை என்னான்னு பார்ப்போம். என்னன்னு கேட்டால், இப்போ மனம் அண்டு நரம்பு இந்த 2 தானே இங்கே சொல்லியிருக்கோம். இப்போ இந்த மனம் சார்ந்த நோய், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய், இது வந்து இந்த 3ஆம் பாவத்தை அடிப்படையாக வச்சு இருக்குது. இது இந்த 3ஆம் பாவம் இந்த காலத்தில் ரொம்பவும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏன் என்று சொன்னால், நீங்கள் நல்லா பொதுவாக பாருங்கள், இந்த கடந்த 50 வருடங்களாக நம்ம ஒரு உத்தேசமாக 50 வருஷம் வச்சுக்கோமே, கடந்த 50 வருடங்களாக இந்த 3ஆம் பாவம் என்ற மனம் செயல்பாடு எவ்வளவு அதிகரித்து கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். ரொம்ப அதிகம். அது இந்த 50 வருஷத்துலேயும் கடந்த 20 வருடம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கிட்டத்தட்ட இப்போ இன்றைக்கி 2025 இருக்கு இல்லையா, ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி 2005 ரேஞ்சில் என்ன வந்துச்சு,
அப்போ தான் அந்த செங்கக்கட்டி செல்ஃபோனே வந்துச்சு. பெரிய பெரிய சைஸில் இருக்கும். இந்த செல்ஃபோனு இதெல்லாமே வந்து 2000க்கு பின்னாடி 2005 தான் அப்போ தான் வந்துச்சு. இந்த 2005லேருந்து இப்போ 2025 இந்த 20 வருஷத்தில் இந்த செல்ஃபோன் வந்த பிறகு இந்த மனதனுடைய செயல்பாடினுடைய வேகம் எவ்வளவு உபயோகம் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த செல்ஃபோன் இல்லாத காலத்தில் இவ்வளவு மனசு வந்து வேலை பார்த்துச்சா? இல்லை. இதுக்கு முன்னாடி என்னாச்சு, அது அந்த செல்ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி பேஜர்னு ஒன்று வச்சுருந்தோம். அதில் யாராவது ஒருத்தட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன இருக்கும், அந்த லேண்ட்லைன் ஃபோன் மட்டும்தான். அதுதான் அந்த ஃபோன் வந்துச்சுன்னா அதில் தான் மனம் செயல்படும். அதுதான் இருந்துச்சு. அதுவுமே எங்கே இருந்துச்சு, லேண்ட்லைன் எத்தனை வீட்டில் இருந்துச்சு, ஏதோ ஒரு வீட்டில் இருந்துச்சு. பெரும்பாலும் எல்லாத்தையும் கிடையாது ஃபோனு. அப்போ நீங்கள் இந்த ஃபோன் இருந்துச்சுனாலே அங்கே மனதினுடைய செயல்பாடு கூடும். ஃபோனு இருக்கிற வீட்டில் அடிக்கடி ஃபோன் வரும், பேசணும், ஏதாவது ஒன்றுன்னா உடனே ஃபோனை போட்டு பேசுன்னு வந்துடும். இந்த ஃபோன் இல்லாத வீட்டில் அமைதியாக இருப்பான். அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட்லைன் ஃபோனுமே கிடையாது. போஸ்ட் ஆஃபீஸில் போய் தான் ஃபோன் பண்ணுவாங்க. எதுவுமே தெரியாது, எந்த தகவலும் நமக்கு தெரியாது. தகவல் தொடர்பு ரொம்ப நமக்கு தகவல் தெரிஞ்சுனாலே இங்கே மனம் குழப்பம் வந்துடுது இல்லையா? அது அவ்வளவு தெரியவும் தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். அதே போல் 50 வருஷத்துக்கு முன்னாடி பயணம்னு எடுத்துட்டோம்னா ரொம்ப பெருசாக ஒரு பயணம்லாம் இருக்காது. ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் பயணம் தான் இருக்கும். அதுவும் ஒரு 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 குறிப்பிட்ட இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ இப்போ பார்த்தோம்னா இந்த 20 வருஷத்தில் இந்த செல்ஃபோன் வந்த பிறகு அதிகமான செயல்பாடு இந்த மனதுக்கு வந்துடுச்சு. சரி, இந்த செல்ஃபோன் வந்த பிறகு இந்த கம்ப்யூட்டர்னு ஒன்று வந்துச்சா, சாஃப்ட்வேர்னு ஒன்று வந்துச்சா. இன்றைக்கி சாஃப்ட்வேர் ஃபீல்டு இந்த 20 வருஷத்தில் எவ்வளவு வந்திருக்கு. அப்போ இப்படி வந்ததுனால என்ன ஆகுது, இந்த மனம் சார்ந்த நோய்களும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களும் இப்போது மிக மிக அதிகமாக இருக்கிறது. அப்படிங்கிறத நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கணும்னா, இந்த 3ஆம் பாவம் 6, 8, 12 அப்படின்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு இது சார்ந்த நோய்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கும். அப்போ எந்த அடிப்படையிலும் இதில் 2 நாள் ஆர்வத்து வந்தால் கூட அவ்வளோ பிரச்சனை இருக்க தான் செய்யும். என்னாகும், நிறைய சம்பாதிப்பார், இன்றைக்கி சாஃப்ட்வேரில் நிறைய சம்பாதிக்கிறார். 45 வயசு ஆச்சுன்னா அவரை வீட்டுக்கு அனுப்பிடணுங்கிறாங்க. இப்போ 50 வயசு ஆச்சுன்னா வீட்டுக்கு வந்துடுங்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, இந்த சாஃப்ட்வேரில் வேலை பார்த்தவங்க 50 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு நரம்பு சம்மந்தமான நோய்கள் வரும், அப்புறம் அதுக்கெல்லாம் பணத்தை சேர்த்து வச்சுக்கோங்க பின்னாடி செலவு பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இது போன்ற சூழ்நிலைகள் இப்பொழுது அதிகமாக இருக்கிறது. அதனால் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது லக்கின பாவத்தை பார்த்துட்ட பிறகு அடுத்து 3ஆம் பாவத்தை முக்கியமாக பார்க்க வேண்டும். அப்போ லக்கின பாவமும் 3ஆம் பாவமும் 1, 3, 7, 11 இப்படி வந்தால் பிரச்சனையே இல்லை. இந்த 5, 11 வேண்டாங்கிறோம், ஆனால் இது கலந்து வந்தால் பிரச்சனை இல்லை. 3, 5, 7, 9, 11 வந்துருச்சுன்னு வச்சுங்க. 3, 7, 11 5, 9 கலந்து இருக்கிறதுல ஒன்று, வெறும் 5, 9 வந்துச்சுன்னா தான் பிரச்சனை. அப்போ இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த 3ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன, இது 3ஆம் பாவங்கிறத ஒரு மைக்ரோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க. மைக்ரோ சிஸ்டம் என்னென்னா, இங்கே இந்த 3ஆம் பாவம் பாதிக்கப்பட்டால் இந்த ஒரு நோய் வருது இல்லையா, ஒரு நோய் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோமே. இந்த ஆரம்பிக்குதுன்னா அதை ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நோயை இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய சிம்டமை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அதை கண்டுபிடிச்சிடுவோம். அந்த சிம்டம் எப்படி, இந்த நரம்பு மூலமாக தான் நமக்கு தெரியும். இங்கே இந்த சிம்டம் இப்போ நம்ம சொல்கிறோம், காதில் பிரச்சனை தெரியும் போது கிட்னியில் பிரச்சனை இருக்கான்னு பார்க்குறோம். அந்த சிம்டம் தெரியுது. இங்கே ஒவ்வொரு உறுப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் வெளியில் காட்டுறதுக்கு ஒரு சிம்டம் இருக்குது இல்லையா. இந்த 3ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா அந்த சிம்டமே காட்டாது. நிறையா பேருக்கு சொல்லுவாங்க, என்னங்க இப்போ இப்போ தான் அட்மிட் ஆனாங்க, இவங்களுக்கு நோய் இந்த ஸ்டேஜுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் இப்போ தாங்க டெஸ்ட் பண்ணோம், கேன்சர் 3ஆவது ஸ்டேஜ். ஏங்க 1, 2, 3ன்னு தானே வரும். அப்போ அந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே உங்களுக்கு சில அறிகுறியெல்லாம் தெரிஞ்சிருக்குமே. எதுவுமே தெரியலைங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாருங்க. நேராக போகும்போதே டெஸ்ட் பண்ணும்போதே 4ஆவது ஸ்டேஜ் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த நோய்க்கான காரணத்தை நமக்கு அறிவுறுத்தும் இல்லையா, அந்த அறிவுறுத்தும் தகவல் என்ன பண்ணுறதில்ல, இந்த உடம்பு நமக்கு காட்டலை. அப்போ உடம்பில் ஏற்படும் பாதிப்பை சரி செய்வதற்கான தகவல்
அப்பா இதை கொஞ்சம் பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லி தகவல் கொடுக்கும் இல்லையா இந்த இயற்கை, இது கொடுக்காது. நீங்கள் 3ஆம் பாவம் 6 8 12ன்னு வந்துடுச்சுன்னு சொன்னால் இந்த தகவல் தெரியாது. முத்தி போன பிறகு தான் தெரியும். அப்போ இந்த 3ஆம் பாவம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. இன்னொன்று, இந்த வளர்சிதை மாற்றம்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு செல்கள் செத்துக்கொண்டே இருக்கிறது, அது புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போது இந்த வேலையை செய்கிறது இந்த 3ஆம் பாவம் தான் செய்யுது, வளர்சிதை மாற்றம். அப்போ 3ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா இந்த செல்கள் புதுப்பிக்கப்படுவது என்ன ஆயிரும், அங்கே சரியாக நடக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் பாவம் 6 8 12 இருந்துச்சுன்னா அவர் இளம் வயசுலேயே வயசான ஒரு குலத்தில் அப்படி ஒரு கிழமை மாதிரி ஆயிடுவார். ஏன்னா அங்கே செல்கள் புதுப்பிக்க தன்மை குறைஞ்சி போயிடும். அப்போ இப்போ இதில் பாருங்கள், அப்போ எவ்வளவு முக்கியமான இடங்களை இந்த வச்சிருக்கிறது. அப்போ 3ஆம் பாவம் வருது வெறும் அகம் சார்ந்த பாவம்னு சொல்கிறோம். வாழ்க்கைக்கு 3ஆம் பாவம், இப்போ எல்லா பேருமே 3ஆம் பாவத்தை ரொம்ப அசால்ட்டாக விட்டுருவோம். 3ஆம் பாவம் அது தைரியஸ்தானம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லிடுவாங்க, மறைவு ஸ்தானம் சொல்லிடுவாங்க. 3ஆம் பாவத்தை ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. எல்லா பேரும் உடனே என்ன பண்ணுவோம், 7ஆம் பாவம் எப்படி இருக்குது, 6ஆம் பாவம் எப்படி இருக்குது, நம்ம சொல்கிற பார்த்தீங்களா இந்த 1 2 6 7 10 இதெல்லாம் நல்லா இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா எல்லாமே. ஆனால் இங்கே உள்ள மனம் இப்போ எல்லாமே இருக்குது. மனம் கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறது? அவர் பெரிய கோடீஸ்வரன், ஆனால் அவர் பைத்தியமாக உட்காந்துருக்காருன்னா என்ன பண்ண முடியும்? அப்போ மனம் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஒருத்தர் இளமையாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் 3ஆம் பாவம் 1 3 7 11 நல்ல இளமையாக இருப்பார். 5 9 சேர்த்துக்கலாம், அதெல்லாம் இதுக்கெல்லாம் நல்லது தான். 3 7 11 இருந்துச்சுன்னா அது என்னாகும், ஒரு சமநிலையில் போகும். சமநிலையில் அது வேலையும் செய்யும், இதையும் பராமரிச்சுக்கணும், எல்லாமே செய்யும். இந்த 5 9 என்னென்ன சோம்பேறியே உட்காந்துக்கிறோம். அதான் இந்த 5 9ங்கிறது பெரும்பாலும் எங்கே வரும்னா, அது என்ன சொல்லணும்னா, தாத்தா சேர்த்து வச்சுருக்காரு, பேரை உட்காந்து சாப்பிட்றாரு, இதுதான் 5 9 5 9. அது 5 9 ஒரு ஜாதகத்தில் வருது அப்படின்னு சொன்னால் அவர் சுகமாக தான் இருப்பார், ஒரு பிரச்சனையும் இல்லை, சுகமாக இருப்பார், அனுபவிச்சுட்டு இருப்பார், அவர் நோய் வராது, அனுபவிச்சுட்டு இருப்பார், எல்லாம் கிடைக்கும், சொத்துக்குள்ளேன்னு வராது. ஆனால் இவர் கடமை அறம் என்பதில் தவறி விடுவார், கடமை என்பதில் தவறி விடுவார். அப்போ என்னாகும், அவர் அடுத்த தலைமுறையில் என்னாகும், அங்கே சின்ன வயசுலேயே அவர் கஷ்டப்படுற நிலைமை வந்துடும், அப்படி வந்துடும். அதனால் இந்த 5 9ங்கிறது அந்த வகையில் தான் நம்ம கெட்டது அப்படின்னு சொல்கிறோம். சரி, அதே போல் இவருக்கு இந்த கர்ம ஜோதிடங்கிற அவருடைய தொழிலை பார்த்தோம்னா 3ஆம் பாவம் நன்றாக இருந்தால் அவருக்கு இந்த கம்ப்யூட்டர் மற்றும் சாஃப்ட்வேர் துறை அது ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இப்போ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுல இந்த 3ஆம் பாவம் எப்படி அப்படின்னு பார்க்கணும். இப்போ இதில் பாருங்கள், இந்த கர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம், இது காம திரிகோணம் சொல்லுவோம். அதுக்கு என்ன சொல்லுவோம், 3 7 11 இதுதான் காம திரிகோணம் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம். இப்போது இந்த காம திரிகோணம்னா அதில் முதல்ல இருக்கிறது எது, 3. இப்போ இந்த 3ங்கிறது தான் என்ன ஆகும்னா, இந்த தாம்பத்தியத்தினுடைய உணர்வுகளை எடுத்து கொடுப்பது, உணர்வுகளை உண்டாக்குவது, அந்த உணர்வுகளை அதிகப்படுத்துவது, அந்த உணர்வுகளை மேம்படுத்துவது, இது எல்லாமே இந்த 3ஆம் பாவம் தான், 3ஆம் பாவம். அப்போ இந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய தாம்பத்தியம் என்ற வாழ்க்கைக்கு இந்த 3ஆம் பாவம் மிகவும் அவசியம். ஒருத்தருக்கு 3ஆம் பாவம் கெட்டு போய் ஒருத்தருக்கு 3ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த உணர்வு இவர்கிட்ட நல்லா இருக்கும், அவர்கிட்ட அந்த உணர்வே இல்லாமல் இருக்கும். அந்த இடத்துல குடும்பம் அப்படிங்கிற பிரச்சனை வர்றது மாதிரி இருக்கும். நம்ம 7ஆம் பாவத்தை மட்டும் பொருத்திட்டு, அதனால தான் அப்படியெல்லாம் 3ஆம் பாவத்தையும் நம்ம திருமண பொருத்தம்னு பார்க்கும்போது வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்கக்கூடாதுன்னு நம்ம பல தடவை சொல்லிட்டோம். இங்கே 7ஆம் பாவத்தை பார்க்கணும், லக்கின பாவத்தை பார்க்கணும், 5ஆம் பாவத்தை பார்க்கணும், சுக்கிரனை பார்க்கணும், குருவை பார்க்கணும், 9ஆம் பாவத்தை பார்க்கணும், 11ஆம் பாவத்தை பார்க்கணும், 3ஆம் பாவத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இப்போ 3ஆம் பாவத்தில் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த செக்ஷுவல் மூடுன்னு சொல்லுவாங்க, அந்த 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 உணர்வு அப்படிங்கிறது 3ஆம் பாவத்தில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவம் காதல் பாவம்னு சொல்கிறோம். 5ஆம் பாவம் ஒற்றைப்படையாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்க காதல் லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறோம். 5ஆம் பாவத்துக்கு உபாதிபதி சுக்கிரனாக
அது தொடர்பு வந்து 5-11, 5-7-11 இப்படிலாம் தொடர்பு வந்து அந்த சுக்கிரனுடைய புத்தி நடக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க லவ் பண்ணுவாங்க. 5-7-11 தொடர்பு வந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிடுவாங்க. வெறும் 5-11ன்னா அவங்க காதல் மட்டும் பண்ணுவாங்க, கல்யாணம் ஆகாது. அப்படி போகும். இதெல்லாம் வந்து 5ஆம் பாவத்தை சொல்கிறோம். இந்த 5ஆம் பாவங்கிறது இந்த 5ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவம் 3ஆம் பாவமாக வருது. இந்த 5ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவம் 3ஆம் பாவம். அப்போ இந்த காதல் தோன்றுவதற்கு அடிப்படையான காரணமே எங்கே வருது? 3ஆம் பாவத்தில் தான் இருக்குது. 3ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் 5ஆம் பாவத்தில் காதல் வரும். 3ஆம் பாவம் கெட்டு போய் 5ஆம் பாவத்தில் இந்த தொடர்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது உண்மையான காதலாக இருக்காது. அது இருக்காது. அது வேறு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை கொண்ட காதலாக மாறிவிடும். உணர்வு பூர்வமான காதல் என்று சொல்கிற பாருங்க, அது 3ஆம் பாவம் 5ஆம் பாவம். 3ஆம் பாவத்தினுடைய பரிணாம பாவம் 5, 5ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவம் 3. அப்போ இந்த 2 சேரும்போது தான் அந்த உண்மையான அந்த மனம் ஒத்த காதல் அப்படிங்கிறது இருக்கும். அதன் அடிப்படையில் அந்த திருமண வாழ்க்கையும் அமையும் என்பதை நம்ம இந்த இடத்துல விளங்கி கொள்ளலாம். இன்னொன்று, 3ஆம் பாவம் நல்ல ஒற்றைப்படையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பற்றி வெளியிலேருந்து நல்ல செய்திகள் தான் சொல்லுவாங்க. நம்மளை பற்றி ஒரு தட்டை போய் சொல்கிறாங்கன்னா நம்மளை பற்றி யாரும் மோசமாக சொல்ல மாட்டாங்க, நல்ல செய்தி மட்டும்தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அப்போ அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் குடும்பத்தில் நட்பு குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த 3ஆம் பாவம் நல்லாயிருக்கும். இந்த குடும்பத்தில் குழப்பம் எப்போ வருது, குடும்பத்தில் நட்பு எப்போ அங்கே முறிவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் வந்து யாராவது ஒருத்தர் என்னத்தையா சொல்லி விட்டுருவான், கொளுத்தி போட்டு விட்டு போகிறான்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த வேலை 3ஆம் பாவம் கெட்டு போயிருந்துச்சுன்னு சொன்னோம்னா இந்த வேலையை பண்ணி விட்டு போயிடுவான். அங்கே என்ன ஆயிரும், நமக்கு குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும். அப்போ 3ஆம் பாவம் நல்லா இருந்ததுன்னு சொன்னால் அவங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும், நல்ல செய்தி மட்டும்தான் வந்து சொல்லுவாங்க. பெரும்பாலும் குடும்பத்தில் குழப்பங்கிறதே பாருங்கள், யாராவது சொல்லி கொடுக்கறதுல தானே வருது. நீங்கள் 3ஆம் பாவம் நல்லா இருந்தது, 3ஆம் பாவம் 5ஆம் பாவம் 7ஆம் பாவம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மாவையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, அவங்க அக்கா தங்கச்சியும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நிறைய இடத்துல இவங்களே சொல்லிக் கொடுத்து குழப்பத்தை பண்ணி விட்றாங்க, மிஸ்கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு தகவலை வந்து அப்படியே தகவல் தெரிஞ்சாலும் நல்லதை மட்டும் சொல்லுவாங்க, மற்றதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. குடும்பம் கெட்டு போயிரும்பா, இப்போ இதை சொன்னோம்னா அவங்க குடும்பத்தில் பாதிக்கப்படும்பா. ஒரு குடும்பத்தில் எதையாவது சொல்லி அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னோம்னா அந்த ஒரு குடும்பத்தை கெடுத்த சாபம் என்பது அவரை சாரும். இது நிறையா பேருக்கு புரிய மாட்டேங்குது. நிறையா பேர் இது மாதிரி போட்டு விட்டு போயிடறாங்க. நாங்கள் நல்லதுக்கு தாங்க சொன்னோம் அப்படின்னு. நீ நல்லதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னோம், யார்கிட்ட சொல்லணும்? இப்போ ஒருத்தர் தவறே செய்கிறாரு, அவர் ஏதோ ஒன்று லேசாக தெரியுது உங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன், நேராக அவங்க வீட்டுக்காரமாட்ட போய் சொல்லிட்டீங்கன்னா குடும்பத்தில் குழப்பமாகி உனக்கு சாபம் தான் வரும். நேராக அவரை கூப்பிட்டு சொல்லுப்பா, அவரை கூப்பிட்டு சொல்லி நேரடியாக அவர்கிட்ட பேசு. இதை விட்டுட்டு அங்கே போய் சொல்கிறதுங்கிறது, இந்த மிஸ்கம்யூனிகேட் பண்ணுறது, இது எல்லாமே பெரிய சாபம். ஏன்னு கேட்டால் அது அதனுடைய அந்த பாதிப்பு வந்து வருடக்கணக்கில் தொடரக்கூடியதாக இருக்கும். அது ஷார்ட் டேர்மில் கிடையாது. ஷார்ட் டேர்மில் இருந்தால் அதை பாவம்னு சொல்லலாம், லாங் டேர்மில் இருந்தால் சாபம்னு சொல்லலாம். இந்த பாவத்துக்கு சாபத்துக்கு ஒரு வித்தியாசத்தை கூட நம்ம புரிஞ்சுக்குவோம். லாங் டேர்மாக ஒருத்தர் அது பாதிப்பில் இருந்தாங்கன்னா அது சாபமாக மாறிடும். அப்போ இந்த 3ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரியான இதெல்லாம் வராது. அவங்களுக்கு இது கொஞ்சம் சேஃப்டியாக இருப்பாங்க. அதே போல் 3ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க தனி குடித்தனம் போயிடுவாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க சுதந்திரமாக இருக்கணும்னு விரும்புவாங்க, கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த 4ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துல ஒரு கட்டுப்பாடாக இருக்கிறது, அப்படி இருக்கக்கூடியதாக இருக்கும். அடங்கி இருக்கக்கூடியது, கட்டுப்பாடு இருக்கக்கூடியது, தேங்கி இருக்கக்கூடியது, இதெல்லாம் 4ஆம் பாவம். இந்த 4ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவங்கிறதுனால அது எப்படி இருக்கும், சுதந்திரமாக இருக்கும். இப்போ 4ஆம் பாவம் தான் டேம்னு சொல்லுவோம். 4ஆம் பாவம் டேமில் தேங்கி இருக்கிற தண்ணி 4ஆம் பாவம். அதை சட்டை திறந்து விட்டு தண்ணி ஓட ஆரம்பிச்சிச்சோன்னா 3ஆம் பாவமாக மாறிடும். அது எப்படி ஓடும், டேமில் இருக்கும்போது எப்படி இருக்கும், அது திறந்து விட்டால் எப்படி சுதந்திரமாக ஓடுது. அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது அவங்க 4ஆம் பாவமாக இருப்பாங்க. தனி குடும்பத்தில் போனால் 3ஆம் பாவம் சுதந்திரமாக அவங்க பயணம் கொஞ்சம் நினச்சா எங்கேனாலும் போவாங்க, வருவாங்க, பயணம் பண்ணுவாங்க, அது மாதிரி இருக்கும். அப்போ 3ஆம் பாவம் நல்லா இருக்கவங்களுக்கு தனி குடித்தனம் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ரொம்ப சுதந்திரமாக இருப்பாங்க. இந்த டேக் இட் ஈஸி பாலிசின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சுமூகமாக இருக்கக்கூடிய நிலை வரும். ஆக இந்த 3ஆம் பாவம் என்பது திருமண வாழ்க்கைக்கும் ரொம்ப
ஒரு முக்கியமான ஒரு பாவமாக இருக்கிறது. தைரிய வீரியஸ்தானம் அப்படின்னு 3ஆம் பாவத்தை சொல்லுவாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த 3ஆம் பாவம் என்பது மனம் என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இயக்கம், பயணம் என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம ஒன்று தெரிஞ்சுக்குவோம். இப்போது இந்த மனம்ங்கிறது எது மனமாக செயல்படுகிறது? காந்தம் தானே மனமாக செயல்படுகிறது, ஜீவகாந்தம் தானே மனமாக செயல்படுகிறது. இப்போ பாருங்கள், ஒரு சுழல் அலை என்கிறது உயிர். அது ஒரு இடத்துல இருந்து சுற்றிக்கிட்டே இருக்குது, அது நிலையானது. அப்போ அதை என்ன பண்ணோம்னா நம்ம லக்கினம்னு சொல்லிட்டோம். அதிலிருந்து விரிவலை தோன்றி காந்தமாகுது. அப்போ அங்கே இயக்கம் வந்துடுச்சா, நகர ஆரம்பிச்சிருச்சா, பயணம் தொடங்கிடுச்சா. அப்போ அது 3ஆம் பாவமாக மாறிடுச்சா. மனம், அந்த ஜீவகாந்தம் தான் மனமாக செயல்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த ஜீவகாந்தம் தான் உடலில் இருக்கக்கூடிய அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம்ங்கிற அந்த உறுப்புகளை எல்லாம் இயக்குகிறது. அந்த இயங்குகிற வேலை. இப்போ ஹார்ட்டை இயக்குது, அதனால தான் ரத்தம் சுற்றுது. பயணம் பண்ணுதா ரத்தம்? ஆக்சிஜன் பயணம் பண்ணுதா? நரம்பில் எல்லாமே பயணம் பண்ணுதா? இது எல்லாமே, இந்த பயணம் பண்ணுறது எல்லாமே இதில் தான் வரும். அப்போ அதுவும் அந்த காந்தம் தான். அதே போல் உடலின் இயக்கம், கை காலை அசைக்கிறோம், அதுவும் அதே ஜீவகாந்தம் தான் அந்த வேலையும் செய்யுது. இந்த ஜீவகாந்தம் எப்படியெல்லாம் வேலை செய்ய, ஜீவகாந்தம் ஒன்று அந்த உள்ளுறுப்புகளை தானியங்கி மண்டலத்தை இயக்குகிறது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கை காலை இயக்க செய்கிறதையும் அதே ஆற்றல் தான் அதுக்கும் பயன்படுது. மனமாக செயல்படுவதும் அதுதான் பயன்படுகிறது. அதே போல் நாக்கில் சுவையாக மாறுவது எது? அதே ஜீவகாந்தம் தான் சுவையாக மாறுகிறது. காதில் சத்தமாக மாறுது, கண்ணில் பார்வையாக மாறுது, இது அதே ஜீவகாந்தம் தான். அது மட்டும் இல்லை, இந்த ஜீவகாந்தம் இன்னொரு வேலை செய்யுது, உடலில் எதிர்ப்பு சக்தியாக வேலை செய்வது, அதுவும் ஜீவகாந்தம் தான். எல்லாமே காந்தம் தான், ஒரே காந்தம் தான். உயிரிலிருந்து வெளியே வந்த காந்தம் 5 வகையாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பயன்பாடை பார்க்குறோம் பாருங்கள். அதில் உச்சகட்டமான பயன்பாடு மனம் என்று. மனமாக இருப்பதும் அதே ஜீவகாந்தம் தான். அப்போ ஜீவகாந்தம் என்று சொல்லும்போது அது இயக்கத்தில் வந்துடுது, அந்த உயிரினுடைய படர்க்கை நிலையாக வந்துடுது, உயிரினுடைய பரிணாம நிலையாக வந்து விடுகிறது. அதனால தான் 3ஆம் பாவம் என்பது மனம் என்று சொல்கிறோம். அப்போ இந்த 3ஆம் பாவம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவமான வாய்ந்த பாவம். அப்போ 1ஆம் பாவமும் 3ஆம் பாவமும் அடிப்படையாக மனித வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு ஒரு தொடக்கம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான தொடக்கம் அப்படிங்கிறது 1ஆம் பாவமும் 3ஆம் பாவமும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வோம். அதனால் 3ஆம் பாவம் தானே, பொதுவாக ஜோதிடர்கள் 3ஆம் பாவங்கிறதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஆனால் நாம் 3ஆம் பாவமும் மிக 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 முக்கியமான பாவம் என்பதை, ஏன்னா நம்ம மனதை சரி செய்து கொண்டால் எல்லாமே சரியாகும். அதான் மனவளக்கலை. மதுரை சொல்லுவார் இல்லையா, மனதை வளப்படுத்தி கொண்டால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அப்போ அப்படி பார்க்கும்போது அந்த பாவம் என்பது இந்த 3ஆம் பாவம், இந்த 3ஆம் பாவம் கெட்டுவிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் 3ஆம் பாவம்க்கு சந்திரன் வந்துடக்கூடாது. அது 8, 12ஆகவோ 5, 9ஆகவோ வந்து விடாமல் சிறப்பாக புதன் என்ற கிரகம் வந்தால் மிகச்சிறப்பு. வேறு கிரகம் இப்போ குரு மற்ற எதுவும் வரலாம். இப்போ சனி வந்துச்சுன்னா மனதினுடைய செயல்பாடு ஸ்லோவாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் புதன் வந்து ரொம்ப சிறப்பு. அதுலேயும் 3ஆம் பாவத்துக்கு அந்த 3ஆம் பாவம் 1, 3, 7, 11 தொடர்பு கொண்டு இருந்தால் அது மிக சிறந்த ஒரு நல்ல மனம் உடையவராக இருப்பார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.